ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 2 வாரமா இந்த மீல் பிளான் சார்ட்டெல்லாம் ஷேர் பண்ண முடியாம போயிருச்சு இல்லையா? இந்த வாரத்துக்கானத வீடியோவோட கடைசியில குடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. காய்ச்சல் வந்துட்டு போனதுனாலயா, இல்ல மெடிசின் கன்சியூம் பண்ணதுனாலயா, என்னன்னே தெரில. ஒரு மாரி ட்ரௌசியாவே சுத்திக்கிட்டு இருக்கேன். பகல் நேரத்தில ரொம்பவே டல்லா இருக்கு. எந்த வேலையும் செய்யறதுக்கே தோணல. சாயந்தரத்துக்கு மேல கொஞ்சம் அப்படியே ஆக்டிவ் ஆயிடுறேன். நல்லா இருக்கு அப்படிங்கிறப்பவே எந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா, அதுக்கப்புறம் இந்த வாரத்தில முடியாம போனா கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மீல் ப்ரெப் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சோம்பு தூள், மிளகு தூள்லாம் தீந்து போயிருந்தது. அதனால அத மட்டும் லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணியாச்சு. இது பன்னீர் புர்ஜிக்காக வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளிய பியூரியா போட்டுக்கணும். கரம் மசாலா தூள், சோம்பு தூள், துருவி வச்சிருக்க பன்னீர், கடைசியா கசூரி மேத்தி. காஷ்மீரி மிளகாய் தூளும் தனியா தூள் மட்டும் தாங்க இதுக்கு சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தோசையிலையும் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துக்கலாம், பிரெட்லேயும் ஸ்டஃப் பண்ணி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்துக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி செஞ்சாச்சு. 2 நாளைக்கு முன்னாடி கேரட் பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. அது நான் செய்யவே இல்லை, சுத்தமாக அப்போல்லாம் முடியலை. இன்றைக்கி என்ன பண்ணேன், அது எல்லாத்தையுமே நல்லா கழுவி உணர போட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்த நாள் பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கேப்சிகம் சட்னி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் ரெடி பண்ணிட்டேன். இது தக்காளி தொக்கு, சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இதையும் ரெடி பண்ணிட்டேன். மாவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியும் காராமணியும் சும்மா ஒவ்வொரு டம்ளர் மட்டும் வீட்டில் இருந்தது. அதை அப்படியே ஊற போட்டு மாவாக அரைச்சாச்சு. இதோ மீல் பிளான் சார்ட் இங்கே இருக்குது. பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?